வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி வந்து ஒரே பொண்ணு. அவங்க வீட்டில் அவங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் யாருமே இல்லை. திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போனதும் அவங்க உடனே அவங்க கணவர்கிட்ட இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையனுடைய கணவருடைய அம்மா அங்கே இருக்காங்க. நீ என்னடா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் பார்க்குற, அவங்க நான் வந்து அதுமாரி எனக்கு உடம்பு சரியில்லைனா என் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன், உங்ககிட்ட தானே வரேன் அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எல்லாத்த எங்கள் அம்மாவுக்கு யாரும் கிடையாது, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், எங்கள் அண்ணன் தம்பிலாம் யாரும் இல்லை, அதனால நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க வேலையை அவங்க தான் பார்த்துக்கணும், நான் எதுக்கு போய் அதெல்லாம் பார்க்கணும், என் பிள்ளை எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. உடனே அவர் அம்மா சொல்கிறத தட்டாமல் சரி சரின்னுவார். உடனே அப்புறமா அந்த மனைவி சொல்லுவாங்க, ஏங்க நமக்கு 2 பெண் குழந்தைங்க தான் இருக்குது, பையன்லாம் கிடையாது, நமக்கும் ஒரு பிற்காலத்தில் வந்து இதேமாதிரி ஒரு இடர்பாடு வரும், அப்புறம் அந்த நமக்கு வந்து இடர்பாடு இருந்ததுன்னா அதே மாதிரி வந்து பையன்தான் பார்க்கணுன்னு சொன்னால் நாம் எங்கே போகிறது அப்படின்னு அந்த மனைவி கேட்பாங்க. உடனே அப்போ தான் அவருக்கு டக்குன்னு மனசில் இதாகி ஷாக் ஆகி, ஐயோ நமக்கு 2 பொன் குழந்தைங்க தான், நம்மளை யார் பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எழுந்திரிச்சு ஓடி அப்புறம் அவங்க போய் அவங்க மாமியாரை போய் கவனித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அட்மிட் பண்ணி நல்லா குணமானதும் கொண்டாந்து வீட்டில் விட்டு அப்புறம் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பார். அதாவது ஆண் வாரிசு பெண் வாரிசு இல்லை, வாரிசுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். எல்லோரும் எல்லாருடைய பெற்றோர்களையும் நல்லா தான் பார்த்துக்கணும். பையன்தான் பார்க்கணும், பொண்ணு பார்க்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சமுதாயத்தில் ஈக்குவல். அந்த பொண்ணுக்கு பையன் இல்லைன்னா, பொண்ணோட பிறந்த பையன் இல்லைன்னா அவருக்கு இருக்கிற சொத்துக்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துன்னா அது பூரா அந்த பொண்ணுக்கு தானே சேரும். அப்போ அவங்க தானே அதை பார்க்கணும். அதனால் இப்போ பொதுவாகவே ஆண்களும் சரி பெண்களும் சரி, இவங்க பார்க்க மாட்டேன், நான் அவங்க அம்மா அப்பா பார்க்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்க மாட்டேன் அப்படிலாம் இல்லாமல் கணவருடைய அம்மா அப்பாவையும் கணவன் மனைவியோட அப்பா அம்மாவையும் பொதுவாக இருந்து சிறப்பாக பார்க்கணுன்றது தான் சுருக்கம். நன்றி, வணக்கம்.